Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ஹாய் இப்போ வந்து நம்ம என்ன போன ப்ராப்ளம் சால்விங் என்ன சால்வ் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் அதோட ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து செக் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அதை எடுத்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லிஸ்ட்டில் ஒரு இன்டீஜர் அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, எந்த இன்டீஜர் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் இன்டீஜர் என்ன கிவன் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 2 3 4 4 4 5 அப்படின்னு இருக்கா. இதில் அவுட்புட் என்ன வரணும்னா 4 அப்படின்றது வரணும். ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அதாவது ஃப்ரீக்வன்சி அதுக்கு வந்து 3. ஓகேவா, 4ன்றது வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதை விட இப்போ சப்போஸ் 2 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிக்குன்னு வச்சுருக்கோங்களேன், அப்போ அவுட்புட் வந்து 2ன்னு வரணும். ஏன்னா வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 5, அதுதான் கிரேட்டர் 4 விட. ஓகேவா, இப்போ இந்த லிஸ்ட்டில் 4 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. கம்பேரிட்டிவ் அதர் இன்டீஜர்ஸ் 4ன்றது வந்து ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 4ன்றது அவுட்புட்டாக வரணும். ஓகேவா, இப்போ இதுக்கு கோடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ கோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் இன்டீஜர் அப்படி ஒரு லிஸ்ட்டில் அப்படின்ற கோடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டிங் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு, அடுத்தது பப்ளிக் கிளாஸ் மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இது வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேவா, இதில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதே தான் நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோமோ, இதில் வந்து ஹையஸ்ட் கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கவுண்ட்டில் இருக்க கேரக்டர் என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஏன்னா வந்து ஒரு லிஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து ARR அப்படின்னே சொல்லி நேம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் கொஸ்டினில் இருந்ததே எடுத்துக்கலாம். 1 1 2 2 2 3 4 4 4 4 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது நானே எடுத்திருக்கேன் இந்த லிஸ்ட்டு. ஓகேவா, இப்படி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேனுவலாக பார்க்கும்போது எது நிறையா டைம் வந்திருக்கு, 4 அப்படின்றது வந்திருக்கு, 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நீங்கள் என்ன அரேவை எடுத்து என்ன ஆக்சஸ் பண்ண போகிறீங்கனாலும் லென்த்து வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் லூப் போடுறதுக்காக. ஓகேவா, ஸோ இன்ட் n ஈக்குவல் டு அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லி இதோட லென்த்தை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பூலியன் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக பூலியன் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா, பூலியன் விசிட்டட்னே வச்சுக்குவோம். இதுலையும் விசிட்டட் ஈக்குவல் டு நியூ பூலியன், இதுக்குள்ளே வந்து என், அதாவது அரே லென்த் வரைக்கும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கவுண்ட்டையும் அது மேக்ஸ் கவுண்ட், அதாவது அதிக நம்பர் ஆஃப் கவுண்ட் எந்த கேரக்டருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இன்ட் மேக்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். மேக்ஸ் கவுண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வச்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்தது என்ன, மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஓகேவா, இன்ட்டு மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி, மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக அரே ஆஃப் 0 தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அரே ஆஃப் 0னா இந்த 1 தான் வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இனிஷியலாக நம்மளே சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அவுட்டர் லூப்பு ஒரு இன்னர் லூப் போடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு அவுட்டர் லூப்பில் இன்ட் I ஈக்குவல் டு 0 I less than n I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம இஃப் கண்டிஷனில் விசிட்டட் ஆஃப் 5 இருந்தால் ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம்.
விசிட்டட் ஆஃப் ஐயா இருந்தால் ஸ்கிப் பண்ணிடு, அந்த பூலியன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது முடிச்சுட்டு இதில் இன்னர் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் அதே தான் இன்னர் லூப்பும் இன்ட் ஐ ஈக்குவல் டு சாரி இங்கே வந்து இன்னர் லூப்பில் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 ஓகேவா. அதாவது அடுத்தடுத்த கேரக்டரோட கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஜே லெஸ் தென் என் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் பண்ணுற அதே தான் இஃப் கண்டிஷனில் தான் அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு அரே ஆஃப் 1 அப்படின்னு செக் பண்ணு. சாரி அரே ஆஃப் ஜே இங்கே ஐ வந்து டைரெக்டாக ஐ அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேவா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் நீ அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா விசிட்டட் ஆஃப் ஜே வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றிடு அப்படின்னு சொல்லுவோமா. சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கவுண்ட்டை வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா. இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கவுண்ட்டுன்றதை வந்து ஒன்று கொடுக்கல. கவுண்ட் ஈக்குவல் டு 1 தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துக்குவோம். அடுத்து கவுண்ட்டை வந்து ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இங்கே அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 இது ஆட் பண்ணியிருக்கோமா, அதை வந்து இங்கே யூஸ் பண்ணணும்ல. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ கவுண்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த கோடு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒவ்வொரு இன்டிஜரும் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுற கோடு இது ஓகேவா. இப்போது மேக்ஸ் கவுண்ட், அதாவது எந்த கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்ட் வந்து இப்போ இங்கே வரப்போகிற கவுண்ட் வந்து மேக்ஸ் கவுண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட். மேக்ஸ் கவுண்ட்டில் வந்து அந்த கவுண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. போட்டுட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நீ என்ன போடணும்னா அரே ஆஃப் ஐ, அதாவது ப்ரெசன்ட் கேரக்டர், அதாவது எந்த கேரக்டருக்கு இந்த கவுண்ட் வந்து மேக்ஸ் கவுண்டோட அதிகமாக இருக்கோ அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் பிரிண்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் இப்போ இந்த 4 தானே கேரக்டர், அது 4ன்ற இன்டிஜர் தான் வந்து மல்டிபிள் டைம்ஸ், அதாவது 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இதோட கவுண்ட் வந்து 4ன்னு இருக்கும். அப்போ இந்த கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்ட். அப்போ முன்னாடி வந்து என்ன இருக்கும், 3ன்னு இருக்குமோ, அதோட கவுண்ட் 1ன்னு இருக்கும். அப்போது கவுண்ட்டு வந்து அதிகமாக இப்போ 4ன்னு இருக்குது, 4 கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் தென் 0 தான். அப்போ வந்து மேக்ஸ் கவுண்ட்டில் வந்து 4ன்னு மாற்றிக்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் வந்து இந்த என்ன எலமெண்ட் உள்ளே வந்திருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. இப்போது அடுத்தது பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் ஓகேவா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு வந்து இதில் கொடுக்குறோம். மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் ப்ளஸ் மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் தான் அந்த கேரக்டர் ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ ப்ளஸ் இந்த மோஸ்ட் ரிப்பீட்டிங் இந்த கேரக்டர் கொடுத்துட்டோம் ஓகேவா. அடுத்தது இதோட ஃப்ரீக்குவென்சியை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் ஓகேவா. இந்த இதிலே கொடுக்கலாம், நம்ம வந்து வேறு இதில் கொடுப்போம் ஓகேவா. இதில் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஃப்ரீக்குவென்சி வந்து நமக்கு என்ன, எதில் மேக்ஸ் கவுண்ட்டை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. அந்த ஃப்ரீக்குவென்சி தான் வந்து அந்த கேரக்டரில் வந்து என்ன கவுண்ட்டோ அது பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி ஃபைல் நேம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் டாட் ஜாவா. இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா மோஸ்ட் ரிப்பீட்டிங், என்ன எரர் வந்திருக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், சாரி மெயின் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன்.
மெயின். ஓகேவா, இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, மோஸ்ட் ரிப்பீட்டிங் வந்து 4 தான், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போது நான் வந்து இந்த 2-ஐ வந்து இன்னும் ஒரு 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குவோமா. 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். பண்ணால் என்ன வந்திருக்கு, மோஸ்ட் ரிப்பீட்டிங் வந்து 2, ஃப்ரீக்வன்சி வந்து 5. அதாவது 5 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட், 2 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, அதனால 2 தான் மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போது இந்த கோடை வந்து நான் வந்து லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதாவது இதில் வந்து நம்ம வந்து இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பார்ட்டு, இது வந்து ஒவ்வொரு இன்டீஜரும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. ஓகேவா, இந்த பார்ட்டு தான் வந்து மெயினே. ஓகேவா, இந்த பார்ட்டில் தான் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 1 by 1. ஓகேவா, கோடிங் பண்ணியாச்சு, 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரே தான் எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இப்போ இதே எடுத்துக்கலாம். 1 2 2 3 4 4 4 5 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இதோட லென்த் என்னது, n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8, 8ன்றது தான் லென்த்து. ஓகேவா, அது வரைக்கும் ஒரு பூலியன் அரே கிரியேட் ஆகும். அதாவது எப்படின்னா, ஃபால்ஸ், இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு தானே இருக்கும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் false 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 false, அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 இப்படி சொல்லி ஒரு பூலியன் அரே கிரியேட் ஆகுமா. இப்போது அடுத்தது வந்து இங்கே என்னென்னா, மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0, அதாவது இருக்கிறதுலே அதிகமான கவுண்ட் 0 தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் வந்து இந்த அரே ஆஃப் 0 தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 1 தான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா, அடுத்தது இந்த லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபால்ஸாக இருந்தால் இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிடு, அதாவது ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டீஜரோட கவுண்ட்டும் 1 தான் இனிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கோம். அடுத்த என்ன பண்ணியிருப்போம், இந்த லூப்பில் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து கம்பேர் பண்ணியிருப்போமா. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது இப்போ வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா, i ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கும், அந்த பிளேஸில் j ஈக்குவல் டு 1ன்னு இருக்குமா, அதாவது i + 1 j ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்போ இங்கே வரும்போது அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு அரே ஆஃப் 1 செக் பண்ணுவோமா. அதாவது 1 இங்கே 0வும் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க பிளேஸில் இருக்க 2வும் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். ஈக்குவல் இல்லை, ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ இந்த 1 வந்து வேறு எங்கேயாவது வந்திருக்கா, அது வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டேன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இங்கே சும்மா வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த பார்ட்டு, அதாவது இந்த பார்ட்டை வந்து போன ப்ரோக்ராம் ஆல்ரெடி 2 ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். அதனால தான் நான் வந்து இப்போ வந்து சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, அப்படி சிம்பிளாக சொல்லணும், அது எல்லாத்தையும் போடணும்னா இங்கே வந்து 0வோட 2 கம்பேர் பண்ணணும், 3 கம்பேர் பண்ணணும், 4 கம்பேர் பண்ணணும், அந்த மாதிரி 8 வரையும் கம்பேர் பண்ணணும் நான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து 7 வரையும் கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து சும்மா இப்படி சொல்லிடுறேன், 1 வந்து வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லூப்பில் எதுக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது, இங்கே இருக்க எல்லாமே ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த லூப்பில் வந்து கவுண்ட் என்னது, இந்த லூப்பில் என்ன செக் பண்ணோம், 1 தான் செக் பண்ணுவோம். ஸோ 1ஓட கவுண்ட்டு 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட். இப்போ கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்டா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ கவுண்ட் வந்து நமக்கு 1 இப்போ கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்டா, 1 கிரேட்டர் தென் 0 தானே, ஸோ மேக்ஸ் கவுண்ட் தான். ஸோ மேக்ஸ் கவுண்டை வந்து கவுண்ட்டுன்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மேக்ஸ் கவுண்ட் வந்து 1ன்னு மாறிடும், 0லேருந்து 1ன்னு மாறிடுமா. அடுத்து இந்த மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் வந்து அரே ஆஃப் ஐயில் இங்கே என்ன இருக்குது, அரே ஆஃப் 0 தானே, அரே ஆஃப் 0ல் 1 இருக்குது. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் இனிஷியலாக 1 இருக்கும். ஓகேவா, இது வந்து பிரிண்ட் பண்ணிடாது, இன்னும் வந்து நமக்கு லூப் முடியவே இல்லை. ஓகேவா, லூப் முடிஞ்சு ஃபைனலாக இந்த பிளேஸில் என்ன இருக்கோ அதை தான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா, இப்போ அடுத்த லூப் என்ன வரும், i ஈக்குவல் டு 1ன்னு வரும், j ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகேவா, இப்போ அப்படி பார்க்கும்போது i வந்து இப்போ இந்த 2ஐ எடுத்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணுமா. ஸோ அப்படி பார்க்கும்போது அரே ஆஃப் 1
ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 செக் பண்ணுமா. அரே ஆஃப் 1 என்னது 2, அரே ஆஃப் 2 என்னது 2. ஓகேவா. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த விசிட்டட் ஆஃப் ஜே வந்து ட்ரூன்னு மாற்றிருன்னு சொல்லியிருப்போமா. இந்த விசிட்டட் ஆஃப் ஜே வந்து என்னது இப்போ விசிட்டட் ஆஃப் 2. ஓகேவா. அப்போ இந்த செகண்ட் பிளேஸை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அதாவது 2 அப்படின்னு சொல்லி கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அதுக்கடுத்து இதை செக் பண்ணோம். அதுக்கடுத்து வேறு எங்கேயாவது 2 இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ எங்கேயுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அதுக்கடுத்தது வந்து இதை செக் பண்ணோம். இதை செக் பண்ணும்போது நமக்கு இப்போ கவுண்ட் என்னது 2. கவுண்ட் இப்போ மோஸ்ட் கவுண்ட்டு 1ன்னு மாறிடுச்சு. ஓகேவா. இப்போ கவுண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. இப்போ நம்ம கவுண்ட் தான் 2 ஆச்சு. 2 கிரேட்டர் தென் 1 தானே. ஸோ அப்போ என்ன பண்ணோம், மேக்ஸ் கவுண்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். அது ரீப்ளேஸ் பண்ணிடும். அடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் என்ன பண்ண சொல்கிறோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். மோஸ்ட் ரிப்பீட்டிங்கை அரே ஆஃப் 5 மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். அரே ஆஃப் 5 இங்கே என்னது அரே ஆஃப் 1 2. ஸோ 2ன்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து மேக்ஸ் கவுண்டில் வந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் வந்து 2 இருக்குது. அதாவது 2ன்ற இன்டிஜர் இருக்குது. ஓகேவா. அடுத்த லூப் என்ன ஆகும், I ஈக்குவல் டு 2 J ஈக்குவல் டு 3. இப்போ இங்கே என்ன அரே ஆஃப் 2வும் இது வந்து இப்போ ரன் ஆகுமா ரன் ஆகாதா. இப்போ அரே I ஈக்குவல் டு 2 தான் வந்து நமக்கு விசிட்டட் இதில் ட்ரூ ஆயிடுச்சுல. ஸோ இது வந்து கண்டினியூ ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். ஸோ இந்த லூப் ரன் ஆகாது. ஓகேவா. அடுத்த லூப்புக்கு போயிடும். அடுத்து போகும்போது I ஈக்குவல் டு 3 J ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குமா. இப்போ I ஈக்குவல் டு 3ல வந்து அதாவது தேர்டு இண்டெக்ஸில் என்ன இருக்குது 0 1 2 3. தேர்ட் இண்டெக்ஸில் 3 இருக்குது. ஸோ அதாவது அரே ஆஃப் 3 ஈக்குவல் டு அரே ஆஃப் 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா. அதானே இங்கே இருக்குது. செக் பண்ணும்போது இந்த அரே ஆஃப் 3யும் இந்த அரே ஆஃப் 4 ஈக்குவலாக கிடையாது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த 3 வந்து வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நான் வந்து இந்த லைன் பை லைனாக போட்டேன்னா வந்து இது ரொம்ப பெருசாக போகும். உங்களுக்கு என்ன இந்த கான்செப்ட் என்னன்னு புரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். அதனால் நான் சிம்பிளாகவே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த 3 வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த லூப் வேறு எங்கேயுமே ரன் ஆகாது. எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதோட கவுண்ட் 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம், கவுண்ட்டு கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம கவுண்ட் 1ன்னு இருக்கா, 1 கிரேட்டர் தென் 2வா. மேக்ஸ் கவுண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து இனிஷியலாக 2, இப்போ கரண்டானது 2. அதாவது 1 கிரேட்டர் தென் 2வா அப்படின்னு சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த இது ரன் ஆகாது. இந்த 3ன்றதுக்கு வந்து இந்த கோடு வந்து ரன் ஆகாது. ஓகேவா. ஏன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் கவுண்ட் 2ன்னு தான் இருக்கும். மோஸ்ட் ரிப்பீட்டிங் அதாவது 2ன்னு தான் இருக்கும். ஓகேவா. அடுத்து என்ன ஆகும், I ஈக்குவல் டு 4 J ஈக்குவல் டு 5 அப்படின்னு மாறுமா. அப்போ அரே ஆஃப் 4 ஈக்குவல் டு அரே ஆஃப் 5 செக் பண்ணுவோம். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது அரே ஆஃப் 4 என்னது 4, அரே ஆஃப் 5 என்னது 4 தான். ஸோ இது ஈக்குவல் தான். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நமக்கு வந்து இந்த J அதாவது அரே ஆஃப் ஐயை வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றிடு. அப்போ இது வந்து ட்ரூ அப்படின்னு மாறிடும். ஓகேவா. இது ட்ரூன்னு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ கவுண்ட் வந்து 2ன்னு ஆகிடும். ஓகேவா. 2ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லூப் மறுபடியும் ரன் ஆகுமா. அரே ஆஃப் 4 ஈக்குவல் டு அரே ஆஃப் 6 செக் பண்ணும். அதாவது J இன்க்ரிமெண்ட் ஆகி 6 செக் பண்ணுமா. ஸோ அரே ஆஃப் 6ல் என்ன இருக்குது 4 தான் இருக்குது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இதையும் ட்ரூன்னு மாற்றிடும். இதையும் ட்ரூன்னு மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணோம், கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோமா. கவுண்ட் வந்து இங்கே 3 அப்படின்னு வந்து மாறிடும். இப்போ கவுண்ட் இங்கே வந்து 3ன்னு இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஈக்குவலாக இருக்கா பாருங்கள், எதுவும் இல்லை. ஸோ இந்த லூப் இங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா. இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது கவுண்டர் வந்து இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு 3ன்னு இருக்குது. ஓகேவா. 3 கிரேட்டர் தென் மேக்ஸ் கவுண்ட் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது 2 இருக்குது. 3 கிரேட்டர் தென் 2 செக் பண்ணும். ஓகேவா. அப்படி கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, மேக்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேக்ஸ் கவுண்ட்டுன்ற பிளேஸில் இப்போ என்ன கவுண்ட் இருக்கோ அதாவது 3 அப்படின்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேக்ஸ் கவுண்டில் 3 அப்படின்னு மாற்றிடுச்சு. ஓகேவா. அடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் என்ன அரே என்ன இன்டிஜர் வந்து இப்போ வந்து அந்த கவுண்ட் பண்ண இன்டிஜர் என்ன இன்டிஜரோ அதை வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அரே ஆஃப் 5. இங்கே அரே ஆஃப் 5 என்னது நமக்கு, அரே ஆஃப் 5 வந்து 4. ஓகேவா. அரே ஆஃப் 5ல் 4 தான் இருக்குது. அதாவது அரே ஆஃப் 4ல் 4ன்ற இன்டிஜர் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் இங்கே மேக்ஸ் கவுண்டில் 3ன்னு மாறி இருக்கும். மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் 4 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா. மோஸ்ட் ரிப்பீட்டிங்கில் 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதுதான் வந்து இருக்கிறது.
மேக்ஸ் கவுண்ட் 3, அதுக்கப்புறம் மோஸ்ட் ரிப்பீட்டிங் 4. ஓகேவா? அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகி i = 5, i = 5 போகுமா? i = 5 போகும்போது விசிட்டட் ஆஃப் 5ன்னு பார்க்கும்போது இங்கே ட்ரூ, ஸோ இது ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அடுத்தது i = 6, அதில் விசிட்டட் பார்க்கும்போது அங்கே ட்ரூன்னு இருக்குது, ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். அடுத்து i = 7, i = 7ன்னு பார்க்கும்போது இங்கே என்ன ஆகும்? அரே ஆஃப் 7 = அரே ஆஃப் 8 பார்ப்போம். ஓகேவா? இங்கே வந்து இந்த லூப் வந்து இங்கே ரன் ஆகாதுல்ல, ஏன்னா வந்து நமக்கு வந்து லென்த்தே n தான், லெஸ் தென் n வரையும் தான் அந்த லூப்பே ரன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 8லாம் போகாது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கவுண்ட் 1ன்னு தான் இருக்குமே. ஸோ வந்து கவுண்ட் மேக்ஸ் கவுண்டோட கம்மி தான். ஸோ இந்த லூப்பு இந்த கண்டிஷன் வந்து இந்த லாஸ்ட் வேல்யூக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்? மோஸ்ட் ரிப்பீட்டிங் நம்பர், மோஸ்ட் ரிப்பீட்டிங் அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டிங் நம்பரில் இந்த மோஸ்ட் ரிப்பீட்டிங்கிற வேல்யூவில் இந்த வேரியபிள் என்ன இருக்குன்னா இப்போ வந்து 4 அப்படின்னு இருக்குது. ஸோ 4ன்னு பிரிண்ட் ஆகும். ஃப்ரீக்வன்சி மேக்ஸ் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸ் கவுண்ட்டில் இப்போ என்ன கரண்ட்டாக இருக்குது? 3 இருக்குது. ஸோ மேக்ஸ் கவுண்ட்டில் ஃப்ரீக்வன்சியில் 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து எப்படி வந்து எடுக்குது, எப்படி வந்து செக் பண்ணுது அப்படின்றது. ஓகேவா? இதுதான் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் வே. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த கான்செப்ட், அதாவது இந்த ரெண்டு வேரியபிள், அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷன், இது எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு புரிஞ்சிட்டாலே இந்த கோடு உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நான் சொன்னதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ப்ரீவியஸ் 2 வீடியோவும் பார்த்துட்டு இது பாருங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து நான் வந்து ஒரு லூப்போட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இதை வந்து இன்டிஜர் வச்சு பார்த்தோமா? அடுத்த ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரிங்கை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் மோஸ்ட் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போடுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.